ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வழக்கம் போல் ஒரு பர்ச்சேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, நிறைய பொருள் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஓப்பனிங் வீடியோஸ் எடுக்க மறந்துட்டேன். ஒரு ப்ராடக்டாக அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பார்ட் தான். எங்கள் வீட்டில் வந்து கேஸ் கனெக்ஷன் இன்னும் நான் அட்ரஸ் மாற்றாதனால கொஞ்சம் எல்லாமே எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாகவே நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஸ்டீமர் தேவைப்படுது புட்டு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து மீஷோவில் இருந்தது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இது எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. இதில் எனக்கு வந்து 3 பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து நம்மளுக்கு கிளாஸ் மூடி கொடுத்துட்டாங்க. தென் அதோட நாபும் வந்து நல்லா பிளாஸ்டிக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. பவர் கார்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாஸ் மூடியுமே கூட நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அதிலலாம் எந்த இஷ்யூஸும் இல்லை. தென் பாட்டம் நல்லா இருந்தது. எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருந்தது. நம்மளுக்கு இந்த கெட்டில் வைப்போம் இல்லையா, அதில் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்கல்ல, ஹாட் வாட்டர் கெட்டில், அதே மாதிரி இதுலேயும் ஆன் ஆஃப் பட்டனோட தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்டீமர் பிளேட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. சரி, நம்ம இதில் கிளாத் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலாம் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து காலையில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அவசரமாக வீடியோ எடுத்துட்டேன். ஸோ கையிலேயே பிடிச்சி எல்லாம் எடுத்ததுனால கிளாரிட்டியே சரியாக வரலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பவர் கார்டு எல்லாத்தையும் போய் ஒரு செட்டப்பாக வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. எனக்கு இந்த இதில் இருந்த ஒரு மேஜர் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நேற்று நைட்டு வாங்கின கிழங்கு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். எனக்கு இருந்த இஷ்யூ என்னென்னா, அந்த பவர் கார்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அது லென்த்து ரொம்பவே கம்மிங்க. என்னென்னா, எனக்கு எந்த ஸ்விட்ச் போர்ட்லேயுமே கனெக்ட் ஆகலை. இப்போ இருக்கிற கிச்சன்ஸ்லாம் கீழேயே நம்மளுக்கு ஸ்விட்ச் போர்டு கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பார்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. இது ஹவுசிங் யூனிட்டுங்கிறனால எல்லாமே ஹைட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நான் அடாப்டரை வந்து ரொம்பவே நெருக்கமாக வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகலை. நான் எத்தனை தடவை அந்த அடாப்டர் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணுவேன், வயரு எல்லாமே இடிக்கும் அப்படிங்கிறனால நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. தென் அது வந்து பாயிலிங் மெத்தட் எல்லாமே வந்து நல்லா தாங்க ஒர்க் ஆச்சு. பாயிலும் ஆச்சு. தென் நான் வந்து கிழங்கு வச்சுருந்தேன். ஒரு செவரல் டைம்ஸ் அந்த பர்டிகுலர் டைம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே பாயில் பண்ணி கொடுத்துருந்தது. இது வந்து ப்ராடக்ட் வைஸ் நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. நம்ம வந்து ஒரு கம்மி குவான்டிட்டிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். முக்கியமாக ப்ளக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் போர்டு கீழே இருக்கணும். இருந்தால் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். நான் இது ரிட்டர்ன் பண்ணதுனால இந்த வீடியோ வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம மறுபடியும் என்ன ஏது அப்படிங்கிறத அப்லோட் பண்ண முடியாது. பட் இது வந்து ப்ராடக்ட் வைஸ் ஓகே. உங்களுக்கு லிங்க் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும். இனியாவது நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஷாப்பில் ஒர்க் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. இனிமேல் நான் கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.